music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. காலையில் தங்கம் விலை உயர்வதோடு மாலையிலும் மீண்டும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,428 ரூபாய்க்கும், சவரன் 320 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று திடீரென தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 90,080 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக அந்த நாட்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதனால் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது கணிசமாக குறைந்துள்ள நிலையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே தங்கம் விலை தாறுமாறாக அதிகரித்து வருகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அமெரிக்க மத்திய வங்கியின் அதிகாரிகள் வட்டி விகிதங்களை குறைப்பது தொடர்பான முக்கிய முடிவை எடுத்துள்ளனர். இதனால் தங்கம் விலை வேகமாக உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிகாரிகள் கண்டிப்பாக வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என அறிவித்துள்ளனர். ஆனால் எவ்வளவு முறை வட்டி குறைக்கப்படும் என்பது குறித்து மட்டுமே கருத்து வேறுபாடுகள் நிலவியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மொத்தம் 2 அல்லது 3 முறை வட்டி குறைப்பு செய்யப்பட வேண்டுமா என்பதில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. 0.5% குறைப்பு என்பது முதல் கட்டமாக செய்யப்படும். அடுத்தடுத்த கட்டங்களில் எவ்வளவு வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். ஆனால் எத்தனை முறை வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்பது பற்றி இன்னும் சரியாக முடிவெடுக்கப்படவில்லை. சர்வதேச தங்க சந்தையில் அமெரிக்க மத்திய வங்கியின் அடுத்த கட்ட முடிவுகள் எப்போதுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா எடுக்க உள்ள நடவடிக்கைகள் நடப்பு ஆண்டு முழுவதும் தங்கத்தின் விலையை அசுர வேகத்தில் அதிகரிக்க செய்யும் என்றுதான் நிபுணர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்க மத்திய வங்கியின் பெஞ்ச்மார்க் பெடரல் ஃபண்ட்ஸ் விகிதங்கள் தொடர்ந்து 6வது முறையாக 4.25% முதல் 4.5% என்ற நிலையிலேயே தக்க வைக்கப்பட்டுள்ளன. இது தற்காலிகமான முடிவாக இருந்தாலும், அதாவது இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் இந்த விகிதங்கள் குறைக்கப்படலாம் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. பெடரல் ரிசர்வ் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள கணிப்புகளின்படி 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 50 அடிப்படை புள்ளிகள் வரை வட்டி விகித குறைப்பு இருக்கும். எனினும் 2026ஆம் ஆண்டுக்கான வட்டி விகித குறைப்பு கணிப்பு 25 அடிப்படை புள்ளிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2026ஆம் ஆண்டிலும் 50 அடிப்படை புள்ளிகள் வரை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை ஒரு அடிப்படை புள்ளி கூட குறைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கும் போது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் சேமிப்புகளில் முதலீட்டாளர்கள் பெறும் வருமானம் குறையும். இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் டாலரை விட்டு வெளியேறி தங்கத்தை நோக்கி நகர்வார்கள். இது டாலருக்கான தேவையை குறைத்து தங்கத்தின் மதிப்பை அதிகரிக்கும். தற்போதைய நிலையில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படாமலும் அதிகரிக்கப்படாமலும் உள்ளது. டாலர் மதிப்பில் நிலையற்ற தன்மையை நீட்டித்து தங்கத்தின் விலையை உயர்த்தி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள், டிரம்பின் வரி கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மை மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தில் காணப்படும் பலவீனமான அறிகுறிகள் ஆகியவை டாலரின் தேவையை குறைத்து அதன் மதிப்பை வலுவிழக்க செய்கின்றன. இந்த சவாலான சூழல் நீடிப்பதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் வாய்ப்புகள் உள்ளன. ஈரான், இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக உலக நாடுகள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி திரும்பியுள்ளன. இந்த போர்கள் உலக பங்கு சந்தைகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன. இதனால் தங்கம் விலை தொடர்ந்து 4வது நாளாக உயர்ந்து கடந்த 2 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.